ஒரு காலத்தில் அமைதியான காட்டில் புத்தர் என்ற ஞானமும் கருணையும் கொண்ட ஒரு ஆசிரியர் வசித்து வந்தார். அன்பு, கருணை மற்றும் உள் அமைதி பற்றிய அவரது போதனைகளைக் கேட்க மக்கள் தொலை தூரத்திலிருந்து வருவார்கள். ஒரு நாளில் புத்தர் ஒரு உயரமான போதி மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தபோது தூரத்தில் ஒரு சலசலப்பை கவனித்தார். ஆர்வத்துடன் புத்தர் விசாரிக்க முடிவு செய்தார். ஒரு சீற்றம் கொண்ட யானை காட்டில் மிதித்து அதன் பாதையில் உள்ள அனைத்தையும் மிதித்துச் செல்வதைக் கண்டார். கிராமவாசிகள் பயந்து ஓடி கத்திக் கொண்டிருந்தனர். கோபமான உயிரினத்தை எப்படி அமைதிப்படுத்துவது என்று தெரியவில்லை. ஆனால் புத்தர் தனது அமைதியான நடத்தையுடன் ஒரு அன்பான புன்னகையுடன் யானையை அணுகினார். கோபத்தாலும் விரக்தியாலும் நிறைந்த யானை புத்தரை நோக்கி தாக்கத் தயாராகச் சென்றது. இருப்பினும் பயத்தையோ கோபத்தையோ காட்டுவதற்கு பதிலாக புத்தர் அமைதியாக இருந்து அமைதியான ஆற்றலை வெளிப்படுத்தினார். யானையின் கோபம் அதன் இதயத்திற்குள் உள்ள வலி மற்றும் துன்பத்தின் விளைவாகும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். யானை நெருங்கி வந்ததும் புத்தர் மெதுவாக தன் கையை உயர்த்தி மெதுவாக பேசத் தொடங்கினார். அன்புள்ள யானே, உன் கோபத்தையும் விரக்தியையும் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நமக்குள் அமைதியைக் காண ஒரு வழி இருக்கிறது. இரக்கம் மற்றும் புரிதலின் பாதையை நான் உனக்கு காட்டுகிறேன். அனைவரும் ஆச்சரியப்படும் விதமாக யானை ஒரு கணம் நின்றது. அதன் கண்கள் புத்தரை நோக்கி நிலைத்திருந்தன. அந்த வார்த்தைகள் கோபத்தின் சுவர்களை ஊடுருவி யானையின் கலங்கிய ஆன்மாவின் ஆழத்தை எட்டுவது போல் தோன்றியது. படிப்படியாக கோபமடைந்த உயிரினத்தின் ஆக்ரோஷம் குறையத் தொடங்கியது. அது ஒரு படி பின்வாங்கியது. புத்தர் தொடர்ந்து பேசினார். அன்பு, மன்னிப்பு மற்றும் இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வதன் முக்கியத்துவம் பற்றிய கதைகளை பகிர்ந்து கொண்டார். புத்தரின் வார்த்தைகளாலும் தன்னைச் சுற்றியுள்ள இனிமையான ஒளியாலும் கவரப்பட்ட யானை ஆழ்ந்த அமைதியை உணரத் தொடங்கியது. அதன் பதட்டமான தசைகள் தளர்ந்தன, மேலும் அதன் முகத்தில் ஒரு அமைதியான வெளிப்பாடு தோன்றியது. இந்த நம்ப முடியாத மாற்றத்தைக் கண்ட கிராமவாசிகள் எச்சரிக்கையான நம்பிக்கையுடன் அணுகினர். புத்தரின் போதனைகள் மிகவும் கோபமான இதயங்களைக் கூட அமைதிப்படுத்தும் சக்தியைக் கொண்டுள்ளன என்பதை அவர்கள் உணர்ந்தனர். புரிதல், பச்சாதாபம் மற்றும் கருணை ஆகியவை கோபத்தைக் கரைத்து நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர். அன்றிலிருந்து ஒரு காலத்தில் கோபமாக இருந்த யானை வன சமூகத்தின் அன்பான உறுப்பினராக மாறியது. அது பெரும்பாலும் மரங்கள் வழியாக அமைதியாக சுற்றித் திரிவதைக் காணலாம். இது கோபத்தை அன்பு மற்றும் இரக்கத்தால் அடக்க முடியும் என்பதை அனைவருக்கும் நினைவூட்டுகிறது. புத்தர் மற்றும் கோபக்கார யானை கதை. கோபத்தின் மத்தியிலும் கூட நாம் புரிதலையும் கருணையையும் தேர்வு செய்யலாம் என்பதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தது. அது அவர்களுக்கு பச்சாதாபத்தின் சக்தியையும் உள் அமைதியைத் தேடுவதன் முக்கியத்துவத்தையும் காட்டியது. மேலும் அவர்கள் யானையை பார்க்கும்போதெல்லாம் அமைதியான காட்டில் புத்தரையும் ஒரு காலத்தில் கோபமாக இருந்த யானையையும் போலவே அன்பு மற்றும் இரக்கத்தின் உருமாற்ற சக்தியை நினைவில் கொள்வார்கள்.